இந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இதுவரை 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 28 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி நடப்பு 2025ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இதுவரை 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4.8 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் தாக்குதலால் 43 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது. குறிப்பாக ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக 4 டோஸ் ARV தடுப்பூசியை அட்டவணைப்படி செலுத்திக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல நாய் தனது நகத்தால் கிழித்தாலோ அல்லது நாய் மூலம் ஏதேனும் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலோ RIG என்று சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபலின் என்ற 3ஆம் கட்ட தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது நல்லது என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. முக்கியமாக செல்லப்பிராணிகள் அல்லது பழக்கமான நாய்கள் கடித்தால் பாதிப்பில்லை என்று கருதி தடுப்பூசி போடுவதை தவிர்த்தால் அது ஆபத்தில் சென்று முடிந்துவிடும் என்றும் எச்சரிக்கை செய்துள்ளது. எனவே கடித்தது செல்லப்பிராணியா அல்லது தெருநாயா என்பதை பொருட்படுத்தாமல் தடுப்பூசி போடுவது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.